5 ஓம், 3 ஓம் மற்றும் 2 ஓம் மின்தடைகளைக் கொண்ட 3 மின்தடையங்கள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டால் அவற்றின் தொகுபயன் மின்தடை என்ன? ஏ 3 ஓம், பி 5 ஓம், சி 10 ஓம், டி 2 ஓம். சரியான பதில் சி 10 ஓம். சரியான விடை சி. சோகஸ்மேலி மின்தடையங்கள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும்போது அவற்றின் தொகுபயன் மின்தடை தனித்தனி மின்தடைகளின் கூடுதலுக்கு சமம் ரூபாய் 616263. எனவே 53210 ஓம் என்பது சரியான கணக்கீடு ஆகும். பெறப்பட்ட பண்புகள் சந்ததியினருக்கு அனுப்பப்படுகின்றன என்பதை எந்த கருத்து விளக்குகிறது? ஏ. இயற்கை தேர்வு நேச்சுரல் செலெக்ஷன், பி. மரபுரிமை இன்ஹெரிட்டன்ஸ், சி. திடீர் மாற்றம் மியூட்டேஷன், டி. மரபணு நகர்வு ஜெனடிக் ட்ரிஃப்ட். சரியான பதில் பி. மரபுரிமை இன்ஹெரிட்டன்ஸ். 2. லமார் கொள்கையின்படி உயிரினங்கள் தங்கள் வாழ்நாளில் பெறும் பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது மரபுரிமை எனப்படும். இது பரிணாம வளர்ச்சியின் ஒரு முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. ஒரு பொருள் மிதக்கிறதா அல்லது மூழ்குகிறதா என்பதை முதன்மையாக எந்த விசை தீர்மானிக்கிறது? ஏ. உராய்வு விசை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், பி. இழுவிசை டென்ஷனல் ஃபோர்ஸ், சி. ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டி. மிதப்பு விசை பாயிண்ட் ஃபோர்ஸ். சரியான பதில் டி. மிதப்பு விசை பாயிண்ட் ஃபோர்ஸ். ஒரு திரவம் பொருளின் மீது செலுத்தும் மேல்நோக்கிய விசையே மிதப்பு விசை பாயிண்ட் ஃபோர்ஸ் எனப்படும். இந்த விசை பொருளின் எடையை விட அதிகமாக இருந்தால் பொருள் மிதக்கும், குறைவாக இருந்தால் மூழ்கும். ஒரு வேதி வினையில் புதிதாக உருவாகும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. வினையூக்கிகள் கேட்டலிஸ்ட்ஸ், பி. கரைசல்கள் சொல்யூஷன்ஸ், சி. வினைப்படு பொருட்கள் ரியாக்டன்ட்ஸ், டி. விளைபொருட்கள் ப்ராடக்ட்ஸ். சரியான பதில் டி. விளைபொருட்கள் ப்ராடக்ட்ஸ். 4. சரியான விடை ஒரு வேதி வினையின் முடிவில் புதிதாக உருவாகும் பொருட்கள் விளைபொருட்கள் ப்ராடக்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை வினைப்படு பொருட்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வேதியியல் பண்புகளைக் கொண்டிருக்கும். மூலத்தின் மற்றும் பார்வையாளரின் வேகத்தை சரிசெய்வதைத் தவிர வெவ்வேறு விளைவுகளுக்கு வேறு என்ன மாறியை மாற்றலாம்? ஏ. பரிசோதனையின் காலம், பி. மூல அதிர்வெண்கள், சி. ஒலியின் அளவு, டி. பார்வையாளர்களின் எண்ணிக்கை. சரியான பதில் பி. மூல அதிர்வெண்கள். சரியான விடை பி. சோகஸ்மேலி டாப்ளர் விளைவில் தோற்ற அதிர்வெண் என்பது மூலத்தின் அதிர்வெண்ணை பொறுத்தது. எனவே மூல அதிர்வெண்ணை மாற்றுவதன் மூலம் வெவ்வேறு முடிவுகளைப் பெறலாம். இது ஒலியின் பண்புகளை ஆய்வு செய்ய உதவும் ஒரு முக்கிய மாறியாகும். ஒரு ரப்பர் பேண்ட் பறிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? ஏ. அது அதிரத் தொடங்குகிறது, இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங். பி. அது நகர்வதை நிறுத்துகிறது, இட் ஸ்டாப்ஸ் மூவிங். சி. அது அளவில் சுருங்குகிறது, இட் ஷ்ரிங்க்ஸ் இன் சைஸ். டி. அது நிறத்தை மாற்றுகிறது, இட் சேஞ்சஸ் கலர். சரியான பதில் ஏ. அது அதிரத் தொடங்குகிறது, இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி ஒரு ரப்பர் பேண்ட் பறிக்கப்படும் போது அது மிக வேகமான முன்னும் பின்னுமான இயக்கத்திற்கு உள்ளாகிறது. இதுவே அதிர்வு எனப்படும். இந்த அதிர்வுகளே இசைக்கருவிகளில் ஒலியை உருவாக்குவதற்கு அடிப்படையாக அமைகின்றன. நிலக்கரியிலிருந்து பெறப்படும் ஒரு குறிப்பிடத்தக்க துணைப்பொருள் என்ன? ஏ. சூப்பர் பாஸ்பேட் சூப்பர் பாஸ்பேட், பி. அம்மோனியா அம்மோனியா, சி. பெட்ரோலியம் பெட்ரோலியம், டி. மீத்தேன் மித்தேன். சரியான பதில் பி. அம்மோனியா அம்மோனியா. 10. நிலக்கரியை சிதைத்து வடித்தல் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் செய்யும் போது அம்மோனியா ஒரு முக்கியமான துணைப்பொருளாக கிடைக்கிறது. இது முக்கியமாக விவசாயத் துறையில் உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. வெள்ளை ஒளி அதன் கூறு வண்ணங்களாக பிரியும் நிகழ்வு என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. ஒளியின் எதிரொளிப்பு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், பி. ஒளியின் ஒளிவிலகல் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், சி. ஒளியின் நிறப்பிரிகை டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், டி. ஒளியின் விளிம்பு விளைவு டிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். சரியான பதில் சி. ஒளியின் நிறப்பிரிகை டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். 5. வெள்ளொளி ஒரு முப்பட்டகத்தின் வழியாகச் செல்லும் போது அதன் 7 நிறங்களாக பிரியும் நிகழ்வு நிறப்பிரிகை எனப்படும்.
ஒவ்வொரு நிறமும் வெவ்வேறு அலைநீளம் கொண்டிருப்பதால் அவை வெவ்வேறு கோணங்களில் விலகி பிரிகின்றன. சில நீரேற்றப்பட்ட படிக உப்புகள் சூடுபடுத்தும்போது அவற்றின் படிக நீரை இழக்கும்போது எந்த காட்சி பண்பை இழக்கின்றன? ஏ. அவற்றின் நிறம். பி. அவற்றின் சுவை. சி. அவற்றின் நிறை. டி. அவற்றின் மணம். சரியான பதில் ஏ. அவற்றின் நிறம். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. சில படிக உப்புகள் அவற்றின் மூலக்கூறு அமைப்பில் நீரை தம்மகத்தே கொண்டிருக்கும். இது படிக நீர் எனப்படும். சம அளவுள்ள அனைத்து வாயுக்களும் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளைக் கொண்டிருக்கின்றன என்ற கூற்றுக்கு எந்த விதி பொருத்தமானது? ஏ. சார்லஸ் விதி, சார்ல்ஸ் லா. பி. கேலுசாக் விதி, கேலுசாக்ஸ் லா. சி. பாயில் விதி, பாயில்ஸ் லா. டி. அவகாட்ரோ விதி, ஆவோகாட்ரோஸ் லா. சரியான பதில் டி. அவகாட்ரோ விதி, ஆவோகாட்ரோஸ் லா. 1. அவகாட்ரோ விதியின்படி மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் சம அளவுள்ள வாயுக்கள் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளைக் கொண்டிருக்கும். இது வாயுக்களின் மோல் எண்ணிக்கையை அவற்றின் பருமனுடன் தொடர்புபடுத்த உதவுகிறது. 2. ஒரு குண்டூசியின் நீளத்தை ஒரு அளவுகோலால் சரியாக அளவிட குண்டூசியின் தலை எங்கு வைக்கப்பட வேண்டும்? ஏ. 0 குறியீட்டில். பி. 1 செமை குறியீட்டில். சி. அளவுகோலின் முடிவில். டி. அளவுகோலின் நடுப்பகுதியில். சரியான பதில் ஏ. 0 குறியீட்டில். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. ஒரு பொருளின் நீளத்தை அளவிடும்போது அளவுகோலின் தொடக்க புள்ளியான 0 குறியீட்டில் பொருளின் ஒரு முனையை வைப்பது துல்லியமான அளவீட்டைத் தரும். இது அளவீட்டில் ஏற்படும் பிழைகளைக் குறைத்து சரியான நீளத்தைக் கண்டறிய உதவுகிறது. ஏ என்ற முடுக்கத்துடன் கீழ்நோக்கி நகரும் மின்தூக்கியில் உள்ள ஒரு நபர் மீது செயல்படும் விசைகளைக் குறிக்கும் சமன்பாடு எது? ஏ. Rw. பி. Wmg. சி. Rw மா. டி. W R மா. சரியான பதில் டி. W R மா. சரியான விடை டி. சோகஸ்மெலி. மின்தூக்கி கீழ்நோக்கி முடுக்கப்படும்போது கீழ்நோக்கிய எடை W மேல் நோக்கிய எதிர்விசையே R விட அதிகமாக இருக்கும். எனவே நிகர விசை W ஆமா என்ற சமன்பாட்டால் குறிக்கப்படுகிறது. டிஎன்ஏ மற்றும் மரபணு குறியீடு தொடர்பான பணிகளுக்காக அறியப்படும் ஆனால் தாவர உள்ளின அறிவியலை எத்னோபொட்டனி உருவாக்காத விஞ்ஞானி யார்? ஏ. ஹியூகோ டி. வெரிஸ், ஹியூகோ தே ரைஸ். பி. ஜே. W. ஹர்ஷ்பெர்கர், J.W. ஹார்ஷ்பர்கர். சி. ரொனால்டு ராஸ், ரொனால்ட் ராஸ். டி. வி. கொரானா, வி. கொரானா. சரியான பதில் டி. வி. கொரானா, வி. கொரானா. 4. சரியான விடை ஹர்கோவிந்த் கொரானா செயற்கை மரபணுக்களை உருவாக்கியதற்காகவும் மரபணுக் குறியீட்டை விளக்கியதற்காகவும் நோபல் பரிசு பெற்றவர். இவர் டிஎன்ஏ ஆராய்ச்சியில் முக்கிய பங்காற்றினார். ஆனால் தாவர உள்ளின அறிவியலுக்கும் இவருக்கும் தொடர்பில்லை. வழக்கப்படி மின்சாரத்தின் திசை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஏ. எலக்ட்ரான்களின் ஓட்டத்தின் திசைக்கு எதிரானது. பி. நடுநிலை துகள்களின் ஓட்டத்தின் திசையாக. சி. நேர்மின் சுமையின் ஓட்டத்தின் திசைக்கு எதிரானது. டி. எதிர்மின் சுமையின் ஓட்டத்தின் திசையாக. சரியான பதில் ஏ. எலக்ட்ரான்களின் ஓட்டத்தின் திசைக்கு எதிரானது. 8. மரபு மின்னோட்டத்தின் திசை எப்போதும் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் இருப்பதாக கருதப்படுகிறது. எரிபொருள் எரிதலின் போது கலோரி மதிப்பை அளவிடுவதற்கு என்ன நிபந்தனை குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. அதிக ஈரப்பதம் மற்றும் குறைந்த அழுத்தம். பி. நிலையான அழுத்தம் மற்றும் சாதாரண நிலைகள். சி. மாறக்கூடிய அழுத்தம் மற்றும் அதிக வெப்பநிலை. டி. வெற்றிட நிலைகள். சரியான பதில் பி. நிலையான அழுத்தம் மற்றும் சாதாரண நிலைகள். சரியான விடை பி. சோகஸ்மெலி. எரிபொருளின் கலோரி மதிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள எரிபொருள் முழுமையாக எரியும்போது வெளிப்படும் வெப்ப ஆற்றலாகும். இதனை துல்லியமாக அளவிட நிலையான அழுத்தம் மற்றும் சாதாரண வெப்பநிலை நிலைகள் அவசியமாகும். கார்போஹைட்ரேட்டுகள் உணவில் எந்த வகையான கூறாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஏ. ஆற்றல் தருபவை. பி. செரிமானத்திற்கு உதவுபவை. சி. உடற்கட்டமைப்பிற்கு உதவுபவை. டி. சுவையூட்டிகள். சரியான பதில் ஏ. ஆற்றல் தருபவை. 1.
கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலை வழங்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றன. இவை செரிமானத்தின் போது குளுக்கோஸாக மாற்றப்பட்டு செல்களின் செயல்பாட்டிற்கு தேவையான சக்தியை தருகின்றன. 2. Na4OH மற்றும் CH3COOH இடையே உள்ள வினையில் எந்த பொருள் உருவாகிறது? A. அம்மோனியம் அசிடேட், அம்மோனியம் அசிட்டேட். B. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. C. மீத்தேன் வாயு, மித்தேன் கேஸ். D. அம்மோனியா வாயு, அம்மோனியா கேஸ். சரியான பதில் A. அம்மோனியம் அசிடேட், அம்மோனியம் அசிட்டேட். அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வலிமை குறைந்த காரம் மற்றும் அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம் வினைபுரிந்து அம்மோனியம் அசிடேட் என்ற உப்பையம் நீரையம் தருகின்றன. இது ஒரு நடுநிலையாக்கல் வினையாகும். B. கார்பன் டை ஆக்சைடு உருவாக கார்பனேட் தாதுக்கள் தேவை. 5வது வரிசைக்கான அணு எண்களின் வரம்பு என்ன? A. 37 முதல் 54 வரை. B. 19 முதல் 36 வரை. C. 1 முதல் 18 வரை. T. 55 முதல் 86 வரை. சரியான பதில் A. 37 முதல் 54 வரை. சரியான விடை 37 முதல் 54 வரை. தனிம வரிசை அட்டவணையின் 5வது வரிசை ருபிடியம் 37 முதல் செனான் 54 வரை மொத்தம் 18 தனிமங்களைக் கொண்டுள்ளது. இதில் 5s, 4t மற்றும் 5p ஆர்பிட்டால்கள் எலக்ட்ரான்களால் நிரப்பப்படுகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?